பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். லூக்கா 22 அதிகாரம் 42 வசனம். பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். கெத்சமனேல ஆண்டவர் செய்த இந்த ஜெபம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். என் சித்தம் ஆண்டவரே, உங்க சித்தம் நடக்கட்டும். ஏசப்பானால சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொள்வது மிகுந்த கடினமாய் வியாகுலத்தோடு அவர் ஜெபிக்கிறார். அந்த இடத்துல சொல்லுகிறார், ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உங்க சித்தம். இன்னைக்கு எப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலையில கடந்து போய் கொண்டிருக்கிறீங்க, யாரிடத்திலையும் சொல்ல முடியல. எப்படி இந்த சூழ்நிலையை நான் சந்திக்க போறேன், எப்படி இந்த சோதனையின் பாதையில கடந்து போக போறேன், இதுல இருந்து நான் வெளியேற முடியுமா, இந்த வேலைக்கே நான் வரலின்னு சொல்லிடலாமா, இந்த பிரச்சனைக்கு நான் போகாம இருக்க முடியுமா? ஆண்டவர் கருத்துல ஒப்பு கொடுத்துருங்க. உங்க சித்தத்தின்படி செய்யுங்க ஆண்டவரே. ஏன் தெரியுங்களா? அந்த சிலுவையின் பாதையில நடந்து போனா தான் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை அந்த அனுபவத்துல கடந்து போகும்படியா பிதாவானவர் நடத்துவார். இன்றைக்கு ஒரு சிறிய பாடு, சிறிய உபத்திரவம், ஆனால் அதில் கடந்து போவது தேவ சித்தம் என்றால் கர்த்தர் உங்களை அதில் அனுமதிக்க சித்தம் கொண்டிருப்பாரே. ஆனால் அதற்காக உங்களை அர்ப்பணிங்க. உங்க சித்தம் ஆண்டவரே, என்னுடைய சித்தம் அல்ல உங்க சித்தம் நடக்க கடவுது என்று சொல்லி அதில் தைரியமா கடந்து போங்க. அந்த சிலுவையின் பாதையில, அந்த நிந்தனையின் பாதையில, அந்த போராட்டத்தின் பாதையில என்ன அலைகள் எழும்புகிற பாதையா இருந்தாலோ, அது என்ன கப்பர் சேதம் வருகிற பாதையா இருந்தாலோ, அதன் மத்தியில் ஆண்டவர் கடந்து வருவார். தேவ சித்தத்தில் நடக்கிற ஒரு மகனை, ஒரு மகளை ஆண்டு கைவிடவே மாட்டார். கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு கடுமையான சூழ்நிலையில, ஒரு சோதனையின் பாதையில, ஒரு நிந்தனையின் பாதையில என்னை நடத்துகிற பொழுது உங்க சித்தம் ஆண்டவரே, உங்க சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அதுல நடந்து போன பொழுது அப்பா கூடவே இருந்தார், கூடவே கடந்து வந்தார். எல்லா இடத்திலையும் ஆலோசனை கொடுத்து நடத்தி வந்தார், அற்புதமா நடத்தி வந்தார், எங்களை விடுதலையாக்கினார். மகிமையாய் தேவனுக்கு என்று பிரகாசிக்கும்படியா கர்த்தர் கரம் பிடித்தார். இன்றைக்கு நீங்க கடந்து போற சிலுவையின் பாதை, நிந்தனையின் பாதையிலிருந்து ஆண்டவர் உங்களை வெளியில கொண்டு வர போறார். இது கர்த்தர் சித்தம். கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நான் போறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து போறீங்க பாருங்க. பரலோகம் உங்களை உற்று பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களை சந்திக்க போகிறது. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து, உங்களோடு கூட இருந்து பெரிய எல்லைகளுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்த போறார். கர்த்தருடைய சித்தம் உங்க வாழ்க்கையில் நிறைவேறுகிற அற்புதமான நாட்களுக்கு வந்து விட்டீங்க. மனசு விட்டுறாதீங்க. அப்பா இப்படி பண்ணிட்டாரே நினைச்சிடாதீங்க. அவர் மகிமையான காரியங்களுக்கு உயர்த்தும்படியாய், அந்த உயிர்த்தெழுந்த வல்லமைக்கு உங்களையும் நடத்தும்படியாய், மகிமையான பாத்திரமாய் உங்களை மாற்றும்படியாகத்தான் அப்பா உங்களை நடத்தி வராருங்க. நான் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். சில வேளைகளை ஆண்டவரே இந்த நிந்த, ஆண்டவரே இந்த பாதை, ஆனால் வர வர ஆண்டவரோடு நெருங்கி பழக பழக ஆண்டவர் அதனுடைய அற்புதங்களை, அதிசயங்களை பார்க்கும்படியாய் கண்களை திறக்கிறார். வேதத்தின் வசனத்தின் வெளிச்சத்தை கொடுக்கிறார். அதிசயமா ஆண்டவர் நடத்துகிறார். உங்களை அதே போல நடத்துவார். அந்த அதிசய வல்லமை, அந்த அற்புதத்தின் வல்லமை உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. சந்தோஷமா இந்த சிலுவையின் பாதையில கடந்து வாங்க. உங்களுக்காக கர்த்தர் பெரிய தேவ திட்டத்தை வைத்து இருக்கிறார். ஒரு பெரிய தேவ திட்டம் உங்களுக்காக இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார். God bless you.